சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நடந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்கள். ரவீனா, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் மிக பிரசித்தி பெற்றது ஒன்றாகும். இவ்வாண்டுக்கான மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் பௌர்ணமி அன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவது வழக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சாஞ்சாரி காலத்தில் மார்கழி பௌர்ணமி திதி தோன்றும் 10 நாட்கள் உற்சவம் அது கொண்டாடப்பட்டது. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் கடந்த 4ஆம் தேதி துவங்கப்பட்டது. இந்த நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்டம் மிக விமர்சையாக நேற்று நடைபெற்றது. ஜோடிக்கப்பட்ட 5 தேர்களில் விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் தனித்தனி தேர்களில் சிதம்பரத்தில் உள்ள 4 வீதிகளிலும் தேரானது வலம் வந்தது. இந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மூலவர் நடராஜர், சிவகாம சுந்தரி தாயார் கருவறைக்கு விட்டு வெளியே வந்தபோது பக்தர்கள் காட்சி அளித்தனர். உலகத்தில் சிதம்பரம் மட்டும் நடைபெறக்கூடிய இது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தேரோட்டம் நேற்று முடிந்த நிலையில் நடராஜர், சிவகாம சுந்தரி ராஜசபைக்கு ஊர்வலமாக அழைக்கப்பட்டு இதனை அடுத்து அதிகாலை 3 மணி அளவில் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மேலும் இன்று பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடராஜர் சன்னதிக்கு சென்று உள்ளார். இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிவாசிவன கோஷம் எழுப்பி நடராஜரை சன்னிதானத்துள்ள அடித்து வைத்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.